சோசியல் டாக்கீஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னா, ஏன் சூர்யா சார், சிம்ரன் அவங்கலாம் இங்க ஆர்டர் பண்றாங்க. மெனு கொண்டு வரேன் அப்படிங்கும்போது ஏதோ கார்டு தான் கொண்டு வருவீங்கன்னு நினைச்சேன். நல்லா பெரிய தட்டுல வேற காட்டினாங்களா, நிறைய டிஷ்ஷஸ் காட்டினாங்க. இலை பத்துமான்னு தெரியல. என்ன 4 அடி 2 அங்குல ஓ சைஸ்க்கு ஒரு இலை வாங்கியிருக்க. இப்ப இருக்க ஜென்சிஸ் கிட்டுக்கெல்லாம் கொஞ்சம் அது ஹோட்டல் விருதுநகருக்குள்ள தான் இருக்கும். சுத்தி பார்க்கும்போதே தெரியுதுல, ஒரு குட்டி தாய்லாந்துக்குள்ள வந்த மாதிரி இருக்கு. இங்க நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ஃபுட்ஸ் எல்லாம் நமக்கு கிடைக்குது. சீ ஃபுட் இருக்கு. அதே மாதிரி மட்டன்லயே நிறைய வெரைட்டி குடுக்குறாங்க. பிரியாணிலயும் நிறைய வெரைட்டி இருக்கு. பிரியாணி நார்மலா இல்லாம ஃபயர் குக்கிங்கோட குடுக்குறாங்க. இங்க என்னென்ன ஸ்பெஷலா இருக்கு, யார் சமைக்கிறாங்க, இது எப்படி உருவாச்சு அப்படின்ற எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். முக்கியமா சாப்பிட்டும் தெரிஞ்சுக்க போறோம். வாங்க ஹோட்டலுக்குள்ள போலாம். சரி, ஆல்ரெடி ஹோட்டலுக்குள்ள தான் இருக்கோம். வாங்க ஓனரை பார்க்க போலாம். வணக்கம் பிரதர். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். டி நகர்ல இந்த சைடு போறவங்க எல்லாமே ஒரு தடவை நம்ம இந்த விருதுநகர் ஹோட்டலுக்குள்ள போய் சாப்பிட்டு பார்க்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தை கிரியேட் பண்ணிட்டீங்க. நிறைய பேர் இங்கேயே ஸ்பெஷலா சாப்பிடலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தை கிரியேட் பண்ணிருக்கீங்க. அதுக்கு ஃபர்ஸ்ட் வாழ்த்துக்கள். தேங்க்யூ. எனக்கு இந்த அட்மாஸ்பியர் பார்த்ததுமே ஒரு தாய்லாந்துக்குள்ள உள்ள வந்த மாதிரி ஒரு ஃபீலா இருக்கு. நீங்க என்ன நினைச்சு இதை கிரியேட் பண்ணீங்க? டிபிக்கலி எங்க ஃபாதரோட ஐடியா. ஓகே. அவர் விருதுநகரை பை ஸ்கிராச்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணாரு. ஃபர்ஸ்ட் டி நகர்ல தள்ளுவண்டியில இருந்து ஆரம்பிச்சாரு. அப்புறம் பனங்கல் பார்க்ல ஒரு வேன் வச்சிருந்தார் ஃபாஸ்ட் ஃபுட்டு. அப்புறம் இங்க ரெஸ்டாரண்ட் நான் ஏசி ஆச்சு, ஏசி ஆச்சு. அப்புறம் ஒரு ஐடியா, நம்ம செட்டிநாடு கொடுக்கறதுனால அந்த செட்டிநாடு இன்டீரியர்ஸை கொண்டு வரணும்னு எங்க அப்பாவோட ஐடியா. என்னோட ஐடியா இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு குஷன், ஒரு நல்ல ஒரு அட்மாஸ்பியர், தாய்லாந்து அட்மாஸ்பியரை கொண்டு வரணும். நாங்க 2 பேரும் கம்பைன் பண்ணி 2த்தையும் மிக்ஸ் பண்ணி பண்ணதுதான் இந்த டிபிக்கல் ஐடியா. டிபிக்கலா நோ ஆர்கிடெக்ட் டிசைன் யாருமே கிடையாது. ஒன்லி நானும் எங்க அப்பாவும் சேர்ந்து யோசிச்சு பண்ண ஒரு ஐடியா. சூப்பர். ஆக்சுவலா ரொம்ப நல்லா இருக்கு. நம்ம கடையோட ஸ்பெஷல் டிஷ்ஷஸ்லாம் என்னென்ன? இந்த மெயின் செட்டிநாடு ஐட்டம். ஓகே. செட்டிநாடுல இந்த மட்டன்ல ஒரு 10 வெரைட்டி இருக்கும். ஓகே. சிக்கன்ல ஒரு 10 வெரைட்டி. அந்த மட்டன் மட்டும் நாங்க மெயினா இன்னும் நல்லா ஃபோக்கஸ் பண்றோம். பிகாஸ் அதோட குவாலிட்டியை யாரும் கொடுக்காத அளவுக்கு கொடுக்கணும்ட்டு நாங்க டைரக்டா மதுரை மயிலம்பாடியில இருந்து லைவ் கோட்டை பர்ச்சேஸ் பண்ணி எங்களோட பின்னாடி பார்க்கிங்ல நாங்க செட்டப் பண்ணி வச்சிருந்தோம். கோட் ஃபார்ம் மாதிரி. அந்த கோட்டை தான் டெய்லி ஸ்லாட் பண்ணி அதுதான் குக் பண்ணி அதுல இருக்க A to Z எல்லா பார்ட்ஸையுமே குக் பண்ணி நம்ம சேல் பண்றது. அது கஸ்டமர் மத்தியில நல்ல ஒரு ரீச் இருக்கு. பிளஸ் சிக்கனுமே நம்ம நம்பர் 1. டெய்லி நாங்களே லைவா வாங்கி நாங்க தான் ஸ்லாட்டர் பண்ணி நாங்க தான் அதை குக் பண்றது எங்க கண்ணு முன்னாடி. தரத்துல என்னைக்குமே நாங்க காம்ப்ரமைஸ் பண்றது இல்லை. குவாலிட்டி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அப்போதான் கஸ்டமருக்கு சாட்டிஸ்ஃபை ஆகும். 2வது பிரியாணி எங்க கிட்ட ரொம்ப நல்லா இருக்கும். ஃபயர்வுட்ல பண்ணுவோம். ஓகே. அந்த பிரியாணிக்கே நாங்க பேர் போயிருக்கோம். சண்டே ஸ்பெஷல் பிரியாணி. சண்டே ஒரு செட் ஆஃப் க்ரௌட் அந்த பிரியாணிக்காகவே வருவாங்க. இது மாதிரி சைனீஸ் வச்சிருக்கோம், தந்தூரி வச்சிருக்கோம். எல்லாத்தையுமே கொடுத்தாலும் நாங்க பெஸ்டா கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். எங்களோட மெயின் மோட்டே காம்படிட்டரை பார்க்க மாட்டோம். காம்படிட்டர் என்ன பண்றாங்கன்னு பார்த்தோம்னா, மத்தவங்க என்ன பண்றாங்கன்னு பார்த்தோம்னா, நம்ம என்ன பண்றோன்றதே மறந்துடும். நம்ம என்ன பண்றோன்றதை ஃபோக்கஸ் பண்ணியே ஓடுனது. இது எல்லாமே சொல்லி கொடுத்தது எங்க அப்பா தான். ஸ்கிராச்ல இருந்து அவர் எனக்கும் சொல்லி கொடுத்துருக்காரு, இங்க இருக்கிற எல்லா ஸ்டாஃபுக்கும் சொல்லி கொடுத்துருக்காரு. மேபி அதனாலதான் நாங்க இவ்வளவு growth ஆயிட்டு இருக்கோம். எல்லாத்துக்கும் மேல கடவுளோட பிளெஸிங்ஸ். இது எல்லாமே எங்களுக்கு சேர்ந்து சக்சஸ் கொடுத்துருக்கு. மட்டன்ல என்னென்ன வெரைட்டி இருக்கு ப்ரோ? நம்ம மட்டன்ல மட்டன் சுக்கா, லிவர், தலைக்கறி, போட்டி, பிரெயின், செவரொட்டி, பாயா இருக்கு, மட்டன் நல்லி இருக்கு, மட்டன் பிரியாணி, இந்த மாதிரி வெரைட்டிஸ் நிறைய இருக்கு. வரவங்க இங்க நம்ம கடையில அதிகமா சேல் ஆகுறது என்ன? அதிகமா போறதுன்னே சொல்ல முடியாது. பிகாஸ் எல்லாமே ஒரே ஈக்குவல் குவான்டிட்டி பண்ணுவோம். பட் அதுல மேக்ஸிமம் மட்டன்ல போறது மட்டன் சுக்கா, பாயா, மட்டன் பிரியாணி. மக்கள் நிறைய விரும்புறாங்க. ஓகே. உங்களுக்கு கிடைச்ச பெஸ்ட் ரிவ்யூ அப்படின்னா?
பெஸ்ட் ரிவ்யூ எங்களுக்கு மலேசியன் கஸ்டமர்ஸ் நிறைய பேர் வருவாங்க. ஓகே. அவங்க வந்து இன்னைக்கு வரைக்கும் எங்க கூட கான்டாக்ட்ல இருக்காங்க ஒரு 4, 5 கஸ்டமர்ஸ். அது காலர்ஸ் இங்க இருந்து மலேசியாவுக்கு ஃபுட் அனுப்புங்க, பார்சல் பண்ணி நாங்க அதுக்கான செலவு எல்லாத்தையும் ஏத்துக்கிறோம். ம். உங்க ஃபுட் எங்களுக்கு அங்க கிடைக்க மாட்டேங்குது. சீக்கிரம் அங்க பிரான்ச் ஓப்பன் பண்ணுங்க. அப்படின்ற அளவுக்கு சொல்றதே எங்களுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. அது என்ன பொறுத்தவரைக்கும் அது ரொம்ப நல்ல பெஸ்ட் ரிவ்யூவா பார்க்குறேன். ஓகே. இங்க வந்து 180 சீட்டிங் கெப்பாசிட்டி. எங்களுக்கு அதுவே பத்த மாட்டேங்குது. பிஃபோர் இத வந்து இப்ப ரினோவேட் பண்ணி 6 மந்த்ஸ் ஆச்சு ஓகே. ஓப்பன் பண்ணியிருக்கோம். அதுக்கு முன்னாடி வச்சிருந்தோம். அப்போ வந்து வி ஹேட் ஒன்லி 150 சீட்டிங். ஓகே. இப்போ 180 30 சீட்டிங் இன்க்ரீஸ் பண்ணியுமே எங்களுக்கு கவர் பத்த மாட்டேங்குது. அந்த அளவுக்கு கஸ்டமர்ஸ்க்கு வந்து அந்த ஃபுட் கிரேவ் வருது நம்ம கிட்டக்க. ப்ளஸ் நம்மளது வந்து ஹோம் ஸ்டைல் ஃபுல்லா. இங்க வந்து சாப்பிடுறவங்களுக்கு அந்த மத்த கடையில சாப்பிடுற மாரி ஒரு ஃபீல் இருக்காது. மத்த கடையில சாப்பிட்டாங்கன்னா, நைட்டு தூங்கும்போது கேஸ் ஃபார்ம் ஆகும். அவங்களுக்கு ரொம்ப அன்கம்ஃபர்டபுளா இருக்கும். மார்னிங் எந்திரிக்கும்போது அது மாரி நம்ம கிட்டக்க என்னைக்குமே இருந்ததில்ல. அது நெறைய கஸ்டமர் சொல்லியிருக்காங்க. நெறைய பேச்சுலர்ஸ் ஆகட்டும், ஃபேமிலிஸ்ல வந்து பிரியாணி செய்வாங்க. ஆனா அது பிரியாணி மாரி கொஞ்சம் வராது. ஆமா. ஏன்னா, என்னதான் இன்கிரீடியன்ட்ஸ் அதுல போட்டாலும் வந்து கொஞ்சம் ஏதாவது சொதப்பல் இருக்கும். ஸோ பெஸ்ட்டான பிரியாணி வரணும்னா என்ன பண்ணணும்? ஏதாவது டிப்ஸ் குடுங்க. எல்லாமே டைமிங் தான். ஓகே. ஒரு பிரியாணியோ, இல்ல எந்த ஃபுட் செஞ்சாலும், அதோட இன்கிரீடியன்ட் எவ்வளோ குவான்டிட்டின்னு தெரிகிறத விட, அதோட ப்ராசஸிங் டைம் ஓகே. அந்த ஒ ஒரு ஒரு ஃபுட்ல வந்து நீங்க ஒரு 10 வெரைட்டி ஆஃப் இன்கிரீடியன்ட் போடுறீங்கன்னா, அதுல ஈச் இன்கிரீடியன்ட் எவ்வளோ டைமிங்ல குக் ஆகும். ஓகே. அத எவ்வளோ டைமிங்ல நீங்க வெளிய எடுத்துறணும் ஃபயர்ல இருந்து. அந்த டைமிங்க கரெக்ட்டா தெரிஞ்சுட்டீங்கன்னா, கண்டிப்பா நல்லா பண்ணலாம். சூப்பர். யாருனாலும் பண்ணலாம். ஓகே. நம்மளது ஃபயர் குக் பிரியாணி இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க இல்லையா? ஸோ அது எப்படி ப்ரோ ஐடியா? எப்படி நம்ம இதுல கொண்டு வரலாம் அப்படின்னு வந்தது? ஆ ஃபர்ஸ்ட்டு நாங்க கேஸ்ல தான் பண்ணிட்டு இருந்தோம். ஓகே. ஆ பட் அதுவே நல்ல ரீச் இருந்துச்சு கஸ்டமர் கிட்ட. ம். பட் இன்னும் வந்து ஸ்பெசிஃபிக்கா இத இன்கிரீஸ் பண்ணணும் டேஸ்ட்ட அப்படின்னும்போது, அ எங்க ஊர் நேட்டிவ் வந்து ம். விருதுநகர் தான். என் ஃபாதரோட பார்ன் அண்ட் ப்ராட் அப் விருதுநகர் தான். அங்கலாம் வந்து எங்க ஃபாதரோட மதர், பாட்டி, தாத்தாலாம் வந்து எல்லா குக்கிங் ப்ராசஸுமே ஃபயர்வுட்ல தான் பண்ணுவாங்க. ஸோ, அங்க போய் சாப்பிட்டுட்டு வரும்போது யோசிச்சோம், இந்த ஃபுட்ட நம்ம ஏன் ட்ரை பண்ணக்கூடாது? ஓகே. நம்மகிட்ட கேஸ்ல பண்ற பிரியாணியே வந்து நல்ல டேஸ்ட் ம். இருக்கு, நல்ல ரீச் இருக்கு. இது இதையும் ஒரு பக்கம் பண்ணுவோம். 2மே பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி தான் நாங்க ஸ்டார்ட் பண்ணோம். 2யுமே பண்ணிட்டு இருக்கும்போது, இந்த கேஸ்ல குக் பண்றதோட ஃபயர்ல பண்றது நல்ல ரீச், நல்ல சேல் ஆக ஆரம்பிச்சோனே, ஸோ டிபிக்கலா இத இப்படியே மாத்திருவோம். இப்ப நாங்க லாஸ்ட் 4 மந்த்ஸா பிரியாணி மட்டும் இல்ல, ஏ டூ இசட் எல்லா ஐட்டமும் ஃபயர்வுட்ல மாத்திட்டோம். சூப்பர். நான் வரும்போது ஸ்டார்டர்ஸ், கிரேவி எல்லாமே ஃபயர்வுட்ல. சூப்பர். நான் வரும்போது என்ட்ரன்ஸ்ல அங்க பார்த்தேன். நண்டு ஸோ எல்லாமே வந்து அந்த இதுல வச்சிருந்தீங்க. அது அது என்ன? யூ பிக் வி குக் கான்செப்ட். ஓகே. எ அதுவும் என் ஃபாதரால கிரியேட் பண்ணது தான். நீங்க அதாவது சீ ஃபுட் ஐட்டம்ஸ வந்து மெயினா ஃபோக்கஸ் பண்ணி அத லைவா அப்படியே டிஸ்ப்ளேல ஐஸ்ல வைக்கிறது, கிராப் லைவா வைக்கிறது. ம். அத கஸ்டமர் கேட்கும்போது அவங்களுக்கு புடிச்ச அந்த அந்த மீன்ல பார்க்கும்போதே இந்த மீன் வேணும், இந்த மீன் வேணும்னு கை காட்டுனாங்கன்னா, ம். அத எடுத்து அவங்களுக்கு என்ன மாரி குக் பண்ணணும்? கிரேவியா வேணுமா? இல்ல ட்ரை ஸ்டார்ட்டரா வேணுமா? இல்ல சைனீஸ் ஸ்டைல்ல வேணுமா? அப்படின்னு அவங்க கிட்ட கேட்டுட்டு, அதுக்கேத்த மாரியே நாங்க லைவா குக் பண்ணி அப்படியே குடுப்போம். ஓகே. கல்யாண ஆர்டர்லாம் நம்ம பண்றோமா ப்ரோ? ஆ மேரேஜ் ஆர்டர்ஸ் நம்ம பிரான்ச் மீனம்பாக்கம்ல இருக்கு. அங்க ஓகே. பேங்க்வெட் ஹால் வச்சிருக்கோம். ஆல்மோஸ்ட் 400 பீப்பிள் வரைக்கும் ஆக்குபை பண்ணலாம். அது மாரி டெய்லி பேங்க்வெட் புக்கிங்கும் இருக்கு. அவுட்டோர் கேட்டரிங்கும் பண்ணிட்டு இருக்கோம். வித் காட்ஸ் கிரேஸ் நல்லா போயிட்டு இருக்கு. சூப்பர். நம்மளுடைய கடைகளுக்கு செஃப் பத்தி சொல்லுங்க. ஷெஃப் நீங்க ஸ்பெசிஃபிக்கா கேட்கணும்னா, இந்த பிராண்டுக்கு ஷெஃப்பே எங்க அப்பா தான். ஓகே. இன்னைக்கு வரைக்கும் நெறைய மாஸ்டர் மாறுவாங்க. ஈவன் அசிஸ்டன்ட்ஸ் கூட மாஸ்டர் ஆவாங்க. ம். எங்க அப்பா வந்து வீக்லி ஒன்ஸ் வருவாரு. இத இப்படி ட்ரெயின் பண்ணுங்க, இத இப்படி பண்ணுங்கன்னு சொல்லிக் குடுத்துருவாரு. அத அவரு சொல்லிக் குடுத்து அவர் கிரியேட் பண்ண இன்கிரீடியன்ட்ஸ் தான் இப்போ நம்ம சேல் பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் சைனீஸ்க்குலாம் வந்து நம்ம ஸ்பெசிஃபிக்கா லாஸ்ட் 20 இயர்ஸா நம்ம கிட்டக்க டெடிகேட்டடா இருக்காரு ஒரு ஷெஃப். ஓகே. ஸோ அது நல்ல ரீச் இருக்கு மக்களுக்கு. சூப்பர். செலிபிரிட்டீஸ் என்ன செலிபிரிட்டீஸ்லாம் வந்து இங்க சாப்ட்டுருக்காங்க. அவங்க என்ன ரிவ்யூ சொல்லியிருக்காங்க? நம்மளோட கஸ்டமர்ஸ் பார்த்தீங்கன்னா, சிம்பு, சூர்யா, ஓகே. சிம்ரன் மேடம் எல்லாம் வருவாங்க ரெகுலரா. நேத்து கூட சிம்ரன் மேடம் வீட்டுக்கு பார்சல் போச்சு. அவங்க கால் பண்ணுவாங்க, அனுப்பிச்சு விடுவோம். அவங்கலாம் வந்து அது வந்து அவங்க வீடு மாரி நெனைக்கிறாங்க. ஓகே. அவங்க வீட்ல ஒரு குக்க வந்து குக் பண்ணி குடுத்து சாப்பிட்டா எப்படி ஒரு திருப்தி இருக்குமோ, அவங்க அவங்க எக்ஸ்பெக்டேஷனுக்கு
அது மாதிரி இங்க ஃபீல் பண்றாங்க ஓகே. செலிபிரிட்டி. சிம்பு அவர்கள் வந்து என்ன விரும்பி சாப்பிடுவாருங்க? அவர் வந்து சிங்கப்பூர் கிராப் வாங்குவார். ஓகே. ரொம்பவே விரும்புவாரு. நம்மகிட்ட கால் பண்ணி ஆர்டர் பண்ணுவாரு. அவர் வீட்டுக்குலாம் அனுப்புவோம். இங்க வந்தாலும் அவர் அதுதான் விரும்பி விரும்பி சாப்பிடுவாரு. சூர்யா சார் வீட்டுக்கு பார்சல் போறது? போயிருக்கு. நெறைய வாட்டி போயிருக்கு. அது என்ன ஸ்பெஷலா போகும்? பிரியாணி தான். பிரியாணி தான். கடையோட டைமிங் என்ன மாரி? ஏன்னா இப்ப கிட்டத்தட்ட வந்து நீங்க 180 பீப்பிள்க்குமே வந்து இடம் பத்தாது அப்படின்ற மாரி சொல்லியிருந்தீங்க. ஸோ அப்ப எக்ஸஸா வந்தா ப்ரீ புக்கிங் ஏதாவது பண்ணிட்டு வரணுமா? அந்த மாரியான டீட்டெயில்லாம் சொல்லுங்க. அ அ நம்மளோட ரெஸ்டாரண்ட் டைமிங் வந்து 11:30 to 11:30. ஓகே. அ 11:30 to 4 லஞ்ச். 4 to 6:30 பசங்க கொஞ்சம் பேர் பிரேக் போயிருவாங்க. பட் வில் கீப் ஆன் கன்டினியூயிங் ஒரு லிமிட்டட் ஸ்டாப் ஓகே. வச்சு. அதுக்கப்புறம் டின்னர் 6:30 to 11:30 வரைக்கும் ரன் ஆகும். ப்ளஸ் புக்கிங் ஸ்பெசிஃபிக்கா இல்ல. அ யார் ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ் தான். நம்மளோட உபசரிப்பே வந்து கல்யாண வீட்டு உபசரிப்பு மாரி இருக்கும். எங்களோட ஸ்டாஃப் எல்லாருக்கும் ட்ரெயின் பண்ணது ஃபர்ஸ்ட் என்னன்னா, என்ட்ரன்ஸ்ல இருந்து வரவங்கள வாங்கன்னு வெல்கம் பண்ணுங்க. அப்படின்றது தான் நம்மளோட மோட்டோ. ஓகே. கஸ்டமர வரவேற்கிறது. சூப்பர். ஆன்லைன்லலாம் புக் பண்ணா கிடைக்குமா? ஆன்லைன்ல ஸ்விக்கி இருக்கு, Zomato இருக்கு. ஓகே. கால் பண்ணி புக் பண்ணாலும் புக் பண்ணிக்கலாம். எல்லாமே. ஃபியூச்சர்ல என்னென்ன மாரியான இன்கிரீடியன்ட்ஸ்லாம் இது இன்ட்ரோடியூஸ் பண்ணலான்ற ஐடியால இருக்கீங்க? ம். இப்போதைக்கு நல்லா போயிட்டு இருக்கு. பிரியாணிலே இன்னும் வெரைட்டிஸ் இன்கிரீஸ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு பிளானிங் வச்சிருக்கோம். ஓகே. இப்போ மட்டன், சிக்கன் மட்டும் தான் பண்ணிட்டு இருக்கோம். அதே அந்த வான்கோழி, நாட்டுக்கோழி அப்படின்ட்டு இன்னும் இன்ட்ரோடியூஸ் பண்ணி அது எப்படி இருக்கு கஸ்டமர் கிட்ட அப்படின்றத பார்க்கலாம். சூப்பர். கண்டிப்பா நானும் உங்களோட விருதுநகர் ஃபுட்ட டேஸ்ட் பண்றதுக்கு தான் இன்னைக்கு வந்திருக்கேன். ஸோ உங்களோட டேஸ்ட் பண்ணலான்ற ஒரு இதுல தான் இருந்தேன். பட் உங்களுக்கு நெறைய டைம் காரணமாக நீங்க பிசினஸ கன்டின்யூ பண்றதுனால கொஞ்சம் பிஸியா இருக்கு. நான் போய் ரிவ்யூவ கன்டின்யூ பண்றேன். ஃபுட்ட கன்டின்யூ பண்றேன். சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு நானுமே வந்து சொல்றேன். தேங்க் யூ பிரதர். தேங்க் யூ சோ மச் ஃபார் யுவர் டைமிங். ஸோ இப்போ நம்ம சாப்பிட்றதுக்கு உட்காந்தாச்சு. ஸோ மெனுவெல்லாம் கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னென்னலாம் கொண்டு வராங்க அப்படின்றத வெயிட் பண்ணி பார்ப்போம். சார் சார். இது நம்ம டெய்லி ஸ்பெஷல் சார். ஓகே. டெய்லி நம்ம எல்லாரும் இதான் சர்வ் பண்றது. மட்டன், சிக்கன், ப்ரான், ஃபிஷ் இருக்கு. ஓகே. இதில் வந்து எல்லாமே செட்டிநாடு ஸ்டைலு. மட்டன்ல பார்த்தீங்கன்னா மட்டன் சுக்கா, லிவரு, மட்டன் பிரெயின், ஓகே. மட்டன் போட்டி, மட்டன் மண்ணீரல், மட்டன் தலைக்கறி, இந்த வெரைட்டி மட்டன்ல இருக்கு. சிக்கன்ல பார்த்தீங்கன்னா செட்டிநாடு சிக்கன் அண்ட் பிச்சு போட்ட நாட்டுக்கோழி இருக்கு. நாட்டுக்கோழி ஃப்ரை, பிச்சு போட்ட கோழி. ஓகே. இது ஸ்கிராம்பல் சிக்கன் சொல்லுங்களேன், அதுதான் இது நாட்டுக்கோழி இருக்கு. ஃபிஷ்ல கிரேவி, நெத்திலி ஃபிஷ் கிரேவி இருக்கு, சங்கரா ஃபிஷ் கிரேவி இருக்கு, வஞ்சிரம் ஃபிஷ் கிரேவி இருக்கு. அது இல்லாத உங்களுக்கு வஞ்சிரம் பொரிச்சது இருக்கு, சங்கரா பொரிச்ச மீன், நெத்திலி பொரிச்சது இருக்கு, அதில் சுறா புட்டு இருக்கு. இது வந்து ப்ரான்ஸ் வந்து செட்டிநாடு ஸ்டைலில் இருக்கு. ஓகே. இந்த அளவுக்கு கேட்டுரும். இது இல்லாம வேற சைனீஸ், தந்தூரி ஐட்டம் எல்லாம் இருக்கு நம்மகிட்ட. இல்ல சார், நீங்க மெனு கார்டு கொண்டு வரேன்னு சொன்னீங்க. மெனு கொண்டு வரேன் அப்படிங்கும்போது ஏதோ கார்டு தான் கொண்டு வருவீங்கன்னு நினைச்சேன். நீங்க மொத்த ஐட்டத்தையும் தூக்கிட்டு இது வந்தீங்க. எப்பவுமே இது வந்து நம்ம ட்ரெடிஷ்னல், ஓகே. அத்தன்டிக் மாதிரி நம்ம எப்பவுமே வந்து மெனு கேட்கும் போது மெனு கார்டு இருக்கு. பட் ஆனா இதை காட்டிட்டு தான் நாங்க அப்புறம் மெனு கார்டு கொடுப்போம். சூப்பர். இது இல்லாத ஐட்டமும் அதுல இருக்கு. நீங்க ஏதோ ஒன்று சூஸ் பண்ணிக்கலாம். பட் இது ஃபேவரட் நம்ம செட்டிநாடு ஸ்டைல். அப்ப நான் ஒரு கிளாரிஃபிகேஷன் நாங்க பண்ணிக்கணும். ஆக்சுவலா வந்து இது வீடியோக்காக நமக்கு மட்டும் கொண்டு வந்தது இல்ல. எல்லாத்துக்கும் கொண்டு எல்லாருக்கும். எல்லாருக்குமே. இது வீடியோக்காகலாம் இல்லை, எல்லாருக்குமே வந்து அடிஷனல் எல்லா டேபிள்லையும் எல்லாருக்கும் இதை காட்டி தான் ஆர்டரே எடுப்போம். சோ நம்ம என்ன ஆர்டர் பண்ணலாம் அப்படின்றது வந்து கொஞ்சம் குழப்பமா இருக்கு. கேமராமேன் ப்ரோ நீங்க சொல்லுங்க என்ன ஆர்டர் பண்ணலாம்? எல்லாத்தையுமேவா? எல்லாத்தையுமே பண்ணலாம். ஆனா வந்து சாப்பிடுறதுக்கு இடம் இருக்காது. ப்ரோ எல்லாமே கொடுப்பீங்களா? எல்லாமே கொடுக்கலாம். நீங்க வந்து உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு வயிறு தான் நீங்க தாராளமா எடுத்துக்கலாம். பாத்தீங்களா? அல்ல குறையாத மாதிரி கொடுக்குறாங்க. சூப்பர் சூப்பர் சூப்பர். நம்மளோட இதுல என்ன ஸ்பெஷல்? ரொம்ப இது இப்போ நம்ம ஸ்ட்ரீட் எல்லாமே ஃபுட்ல special போறீங்கன்னா எல்லாமே ஸ்பெஷல் தான். நம்ம உங்க ஐட்டம் என்ன விருப்பம். சில பேர் மட்டன் சாப்பிடுவாங்க, சில பேர் மட்டன். சிக்கன் சாப்பிடுவாங்க, சில பேர் ஃபிஷ் சாப்பிடுவாங்க. அதுக்கேத்த வெரைட்டி. இல்ல மூணுத்துல ஒரு வெரைட்டி. மட்டன் அந்த மாதிரி எடுத்துங்க நீங்க. ஓகே. மட்டன் சுக்கா மாதிரி கொடுக்குங்களா? ஆ. ஓகே. சூப்பர். வேற என்ன வேணும் சொல்லுங்க. சுறா போட்டு ஒண்ணு கொடுத்துருங்க. சொரா போட்டு கொடுக்கலாமா? ஓகே. ஓகே. Then நம்ம இதுல என்னென்ன இதுவும் நீங்களே ஓகே. உங்களுக்கு என்ன வேணுமோ கொடுத்துடலாம். ஓகே. ஓகே. அது நல்லா பெரிய தட்டுல வேற காட்டுனாங்களா? நிறைய டிஷ்ஷஸ் காட்டுனாங்க. இலை பத்துமான்னு தெரியல. அதனாலதான் யோசிச்சுட்டு இருக்கேன். இந்த செந்தில் ஒரு படத்துல வருவார்ல, ஒரு 3 அடிக்கு இலைய வச்சுட்டு வருவார்ல, கவுண்டர் பண்ணி சொல்லுவார்ல, ஏன்டா சோறு போடுறேன்னா இலை போட மாட்டேன்னா அந்த மாதிரி ஒரு பெரிய இலையா கொண்டு வந்திருக்காமன்னு யோசிக்கிறேன். பட் ஆனா டிஷ்ஷஸ் நிறைய இருக்கு. சாப்பிட இடத்த வயிற்ற காலியா வச்சு. ப்ரோ நீங்க சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டீங்களா? இல்லாட்டி வாங்க சாப்பிடலாம். ஓகே. மட்டன் லிவர் ப்ரோ. ஓகே. இது மட்டன் சுக்கா. ஓகே. இது நெத்திலி மீன். சூப்பர். தேங்க்யூ. நம்ம கேட்ட மாதிரி
சுறா புட்டு வந்திருக்கு. அதுக்கப்புறமே வந்து தலைக்கறி வந்திருக்கு. இது பிச்சு போட்ட கோழி. அதுக்கப்புறம் நெத்திலி மீன் ஃப்ரை வந்திருக்கு. மட்டன் சுக்கா, வந்து மட்டன் ஈரல். ஸோ இது மட்டுமே கடையோட ஸ்பெஷல் இல்ல. கடையில எல்லாமே ஸ்பெஷல் தான். ஸோ நம்ம இது மட்டுமே ஆர்டர் பண்ணி சாப்பிடலாம் அப்படின்றதுக்காக வாங்கியிருக்கோம். ஸோ சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இதுவுமே வந்து நம்ம அடுப்புல குக் பண்றதா, விறகுல குக் பண்றதா. ஸோ எதுவுமே வந்து இப்ப நம்ம கேஸ் யூஸ் பண்றதே இல்ல. சூப்பர். ஸோ ஆக்சுவலா நான் சொல்ல நினைக்கிறது என்னன்னா, இந்த கடையோட பெரிய ஸ்பெஷலே என்ன அப்படின்னா, எல்லாமே வந்து விறகுல தான் குக் பண்றாங்க. ஏன்னா முன்னாடிலாம் வந்தா நெறைய கேஸஸ் இல்லாத வீட்ல வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். 90ஸ் கிட்ஸ்க்கு மோஸ்ட்டா தெரிஞ்சிருக்கும். ஏன்னா விறகுல சமைக்கிற டேஸ்ட் வந்து அவங்க டேஸ்ட் பண்ணியிருப்பாங்க. இப்ப இருக்க ஜென்ஸிஸ் கிட்டுக்குலாம் வந்து கொஞ்சம் அது வந்து கிடைக்காத பொருளா தான் இருக்கும். ஸோ விறகுல குக் பண்ணி சாப்பிடுற பொருள் எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும். எல்லாமே இங்க தயாரிக்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, விறகுல தான் குக் பண்ணி தயாரிக்கிறாங்க. ஸோ ஒன் டைம் விசிட் பண்ணீங்கன்னா, எல்லா ஃபுட்டுமே வந்து இங்க விறகுல தான் குக் பண்றாங்க. ஸோ அந்த டேஸ்ட் உங்களுக்கு வந்து கண்டிப்பா கிடைக்கும். ஸோ ஆக்சுவலா இங்க மட்டன் கிரேவி, சிக்கன் கிரேவி, தனியா கிரேவி எல்லாமே இருக்கு. இந்த சாப்பாட்டுக்கு வந்து குழம்பு குடுத்துருவாங்க. பட் இருந்தாலும் நமக்கு குடுத்திருக்க சைட் டிஷ்ஷ வச்சு நம்ம டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். ஏன்னா அதுதான் மிகப்பெரிய ஒரு சவாலா இருக்க போகுது நமக்கு. ஏன்னா எல்லாமே டேஸ்ட் பண்ணணும் இல்லையா? கொஞ்சம் கொஞ்சமா. ஃபர்ஸ்ட் தலைக்கறிய போட்டு நம்ம டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். எப்படி இருக்கு அப்படின்ட்டு. நம்ம இந்த வீடியோக்காகலாம் இத வந்து சொல்லவே இல்ல. நிஜமாவே சூப்பரா இருக்கு. நீங்க ஒரு டைம் ட்ரை பண்ணுங்க. நல்லா இல்ல அப்படின்னா, "டேய் நீ ஓவரா புகழ்ந்துட்டடா" அப்படின்னு சொல்லிட்டீங்க அப்படின்னா, நான் நம்புறேன். ஏன்னா அவ்ளோ டேஸ்ட்டா இருக்கு. நீங்க ட்ரை பண்ணிட்டு அப்புறம் சொல்லுங்க. உண்மையாலுமே வந்து செம்ம சூப்பரா இருக்கு சாப்பாடு. அடுத்ததா சுறா புட்டு ட்ரை பண்ண போறோம். நான் நெறைய இடங்கள்ல சுறா புட்டுன்னு சொல்லுவாங்க. பட் அது சுறா புட்டா இருக்காது. அவ்வளோ அல்டிமேட்டுங்க. சீரியஸாவே சுறா புட்டு செம்ம அல்டிமேட்டா இருக்கு. வேற லெவலு. ம். வங்கம். என்னங்க. அடுத்ததா பிச்சு போட்ட கோழி போய் பார்ப்போம். ஓகே. சூப்பரா இருக்குங்க. செம்ம டேஸ்ட்டா இருக்கு. பிச்சு போட்ட கோழியும் ரொம்ப அருமையா இருக்கு. இதுல ஆக்சுவலா வந்து பெப்பர் இந்த மாதிரிலாம் கொஞ்சம் நெறைய இன்கிரீடியன்ட்ஸ் கலந்துருக்காங்கன்னு நெனைக்கிறேன். டேஸ்ட்டே வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டா இருக்கு. அடுத்ததா வந்து நம்ம மட்டன் லிவர ட்ரை பண்ண போறோம். ஆ இப்படி போடுறது கொஞ்சம் ஆக்வர்டா தான் இருக்கும். ஆனா என்னன்னா, எங்க கேமராமேன் வந்து கேமராக்கு ஃபேவரா எனக்கு நீங்க போடணும் அப்படின்னு சொல்ட்டாரு. ஸோ அதனால அத நான் ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். கமெண்ட்ல வந்து "நீ இப்படி தான் போடுவியா?" அப்படிலாம் வந்து திட்டக்கூடாது. ஓகேவா? அது எங்க கேமராமேன் சொன்னது. இருக்கறதுலயே ரொம்ப சோகமான விஷயம் என்னன்னா, நல்ல டேஸ்ட்டா இருக்கிறப்ப, இந்த முந்திரியோ, ஏலக்காயோ கடிக்கும்போது நமக்கு வந்து கொஞ்சம் கடுப்பா தான் இருக்கும். பட் ஆனா இது டேஸ்ட் செம்மையா இருந்தது. ஃபர்ஸ்ட் வாயில வந்து நான் முந்திரிய கடிச்சிட்டேன். பட் இருந்தாலுமே வந்து 2வது அல்டிமேட்டா இருக்கு. என்னடா எல்லா எடுத்தாலும் அல்டிமேட்டா இருக்கு, சூப்பரா இருக்கு அப்படின்னு தானே வந்து நீங்க கேட்குறீங்க. நல்லா இருந்தா நல்லா இருக்குன்னு தாங்க சொல்ல முடியும். நல்லா இல்லைன்னு சொல்ல முடியும். ஸோ இதோட டேஸ்ட்டுமே வந்து ரொம்ப மைல்டா, அழகா செட்டில்டா அதாவது வந்து எப்படி சொல்றேன்னா, எதுவுமே வந்து ஓவரா இல்லாம ஒரு நாக்குக்கு வந்து இந்த டேஸ்ட் வந்து அப்படியே மைல்டா அப்படியே கரைஞ்சுக்கிட்டே இருக்கு. அது வாய்க்குள்ள போகும்போது இந்த டேஸ்ட் கரைஞ்சு உள்ள போயிட்டே இருக்கு. அப்படி இருக்கு. தரமா இருக்கு. சூப்பரா இருக்கு. ஸோ அடுத்ததா நம்ம வந்து மட்டன் சுக்கா ட்ரை பண்ண போறோம். ஒரு ஆக்வர்டா இருக்கா? இல்ல. இருந்தாலும் நான் இப்படிதான் போடுவேன். நீங்க சொல்லிட்டீங்க நான் செய்வேன். ம். அதான். மட்டன் சுக்காவும் அல்டிமேட் வேற லெவல். ஆக்சுவலா எல்லா டிஷ்ஷுமே வந்து எப்படி சொல்றதுன்னா, இதுக்கு முன்னாடி இதெல்லாம் சாப்பிட்டுருக்கேன். ஆனா இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்ற மாரி தான் இருக்கு. ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம எல்லாமே இந்த வெரைட்டி ஆஃப் ஃபுட்ட வந்து நம்ம ட்ரை பண்ணியிருப்போம். தலைக்கறி ஆகட்டும், மட்டன் சுக்கா ஆகட்டும், பிச்சு போட்ட கோழி ஆகட்டும். ஸோ இது எல்லாமே வந்துட்டு நம்ம சுறா புட்டு எல்லாமே ட்ரை பண்ணியிருப்போம். ஆனா இங்க இருக்கக்கூடிய டேஸ்ட் வந்து டிஃபரெண்ட்டா இருக்கு. அதுதான் இந்த கடையோட மிகப்பெரிய ப்ளஸ். நெறைய பேர் வர்றதுக்கான காரணமும் அதுதான் கூட நான் நம்புறேன். நீங்களும் ஒரு தடவ ட்ரை பண்ணி பாருங்க. நான் சொல்றத நீங்களுமே வந்து ஒத்துப்பீங்க. ஏன் வந்து சூர்யா சார், சிம்பு, சிம்ரன் அவங்கலாம் வந்து இங்க ஆர்டர் பண்றாங்க அப்படின்றது இப்ப தான் நமக்கு தெரியுது. ஸோ ஃபைனலா நம்ம அந்த நெத்திலி ஃப்ரையும் ட்ரை பண்ணிடுவோம். ஆக்சுவலா உங்களுக்கு ஒரு உண்மைய சொல்லட்டுமா? நான் இதுக்கு முன்னாடி நெத்திலி ஃப்ரைய ட்ரை பண்ணிட்டேன். கேமரால அத காட்ட மறந்துட்டேன். ப்ரோ, நெத்திலி ஃப்ரை நீங்கலாம் சாப்பிட்டுருக்கீங்களா? என்னோட கேமராமேன் நான் கேட்கிறேன். ஆக்சுவலா பிஹைண்ட் த சீன் கேட்கிறேன். உங்கள அவர் சாப்பிட்டுருக்கேன்னு சொல்லியிருக்காரு. பட் ஆனா இந்த நெத்திலி ஃப்ரைஸ் வந்து இத எண்ணெயில வறுத்துருக்காங்களா, நெய்யில வறுத்துருக்காங்களா அப்படின்றது தெரியல. அந்த அளவுக்கு வந்து இதோட ஸ்மெல்லும் சரி, டேஸ்ட்டும் சரி டிஃப்ரெண்ட்டா இருக்கு. யூனிக்கா இருக்கு. நம்ம இதுக்கு முன்னாடி நெறைய இடங்கள்ல நெத்திலி மீன் சாப்பிட்டுருப்போம். இங்க சாப்பிடுறதுக்கான நெத்திலி மீனோட இது மசாலாவாகட்டும், இவங்க என்ன எண்ணெயில பொரிச்சிருக்காங்க, நெய்யில பொரிச்சிருக்காங்களா அப்படின்றதுல அந்த அளவுக்கு வந்து குவாலிட்டியா
ரொம்ப தரமா அந்த டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கு. என்னென்ன குழம்பு? மட்டன் கிரேவி, சிக்கன் கிரேவி, ஃபிஷ் கிரேவி. ஸோ எல்லா கிரேவியுமே வந்து எல்லா கிரேவி மண்பானையிலே வந்து மண்பாளையம் வந்து சுட சுட வந்துரும். சூப்பர். சாப்பிட்டுருக்கேன், நல்லா இருக்கும். பாட்டி காலத்து சாப்பாடு. ஸோ இது இவங்களோட தனியா கொடுக்கக்கூடிய மீன் குழம்பு, சிக்கன் குழம்பு, மட்டன் குழம்பு இந்த மாதிரி தனியா இருக்கு மீல்ஸுக்கு. ஸோ அதுதான் கொடுத்துருக்காங்க. அது என்ன ஒரு ஸ்பெஷல்னா அதுவுமே மண்பானையில தான் வந்து செய்றாங்க. அதுதான் இங்க ஸ்பெஷலு. வண்டர்ஃபுல், சூப்பரா அருமையா இருக்கு. ஸோ ஓவராலாக எல்லா ஃபுட்டுமே வந்து டேஸ்ட் பண்ணியாச்சு. ரொம்பவே சூப்பராக இருக்குது. நீங்களுமே இந்த எல்லா ஃபுட்டுமே டேஸ்ட் பண்ணணும் அப்படின்னா மறக்காமல் ஹோட்டல் விருதுநகருக்கு வாங்க. கண்டிப்பாக டேஸ்ட் பண்ணுங்கள், உங்களுக்குமே வந்து பிடிக்கும். ஸோ இதோட நாங்கள் கிளம்புறோம். நெக்ஸ்ட்டு வர ஃபுட் லாக்ல வந்து உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அண்டல் பை ஃப்ரம் சைனிங் ஆஃப் விஜே அர்ஜுன் மணிகண்டன்.